இந்த இன்ஃபர்மேஷனை நான் முதல்ல தெரிஞ்சுக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. அந்த ஷாக்கை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. யூஸ்வலா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தங்க ஒர்க்கிங்கா இருக்காங்க, இன்னொருத்தங்க நான் ஒர்க்கிங்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒருத்தங்க மட்டும் வேலைக்கு போறாங்க, இன்னொருத்தங்களுக்கு எந்த இன்கம் சோர்ஸும் கிடையாது. இப்போ ஒர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்றவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு பகுதியை அவங்களோட ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ யார் வேலைக்கு போலியோ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்தாங்கன்னா அது அவங்க பேர்ல தான் டாக்ஸ் ஆகும். ஆல்ரெடி அவங்களுக்கு எந்த இன்கம் சோர்ஸும் கிடையாதுன்றதுனால எதர் அவங்களுக்கு எந்த டாக்ஸும் வராது, இல்ல டாக்ஸ் குறைவா வரும்னு சொல்லிட்டு இந்த அப்ரோச் எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அப்ரோச் எடுத்தா உண்மையாவே டாக்ஸ் சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்தா டாக்ஸ்லாம் சேவ் பண்ண முடியாது. காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அதிகமாகும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ல இந்த டாக்ஸேஷன் அவங்க பேர்ல நடக்கும், எந்தெந்த கேஸ்ல இந்த டாக்ஸேஷன் குறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் டாக்ஸ் ப்ரொஃபஷனலோ இல்ல சிஏஓ கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷனை இன்கம் டாக்ஸ் ஆக்ட பார்த்தும் இல்ல ஆன்லைன்ல இருக்க ரிசோர்சஸ் பார்த்தும் கம்பைல் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சியோ கரெக்ஷன்ஸோ இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு டாக்ஸ் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பரான டாக்ஸ் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியால இன்கம் டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத பார்ப்போம். பேசிக்கா நியூ ரெஜிம் படி 3 லட்சத்துக்கும் குறைவான வருமானம் ஒரு வருஷத்துல நம்ம பண்ணோம்னா நம்ம எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல, டாக்ஸும் ஃபைல் பண்ண தேவையில்ல. இப்போ எந்த இன்கம் சோர்ஸும் இல்லாம, அதாவது சேலரி இல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எந்த இன்கம் சோர்ஸும் இல்லாம வெறும் ஸ்டாக்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து மட்டும் லாபம் பார்க்குற ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கும் குறைவான லாபம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ல இருந்து மட்டும் தான் வந்திருக்கு, எந்த இன்கம் சோர்ஸும் கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு எந்த இன்கம் டாக்ஸும் கிடையாது. 3 லட்சம் மட்டும் கிடையாது. இதே லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸா இருந்ததுன்னா, அதாவது ஸ்டாக்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணி வித்து 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம லாபம் பார்த்தோம்னா எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல. அது கூட இந்த 3 லட்சம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும். சோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸா பார்த்தா 4.25 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துல நம்ம லாபம் பண்ணோம்னா எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல. இப்போ இந்த கண்டிஷனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா நிறைய பேருக்கு என்ன தோணும், நம்மளோட ஸ்பௌஸ் பேர்ல, அதாவது அவங்க வேலைக்கு போலனா அவங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி டாக்ஸ் அட்வான்டேஜ் நம்மளால எடுக்க முடியும்ன்றது நேச்சுரலா எழுற ஐடியா. உதாரணத்துக்கு ஒரு நபர் அவரோட ஒய்ஃபுக்கு 10 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதை கிஃப்டா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபருக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் எந்த டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. இந்த 10 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணி அவங்களோட ஒய்ஃப் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வித்து லாபம் பார்க்குற வரைக்கும் எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல. வித்து லாபம் பார்த்தாங்கன்னா அதை கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரலா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, அதனால அந்த கேபிட்டல் கெயின்ஸும் ஒய்ஃபோட பேர்ல தான் வரும், அவங்களோட டாக்ஸேஷன் படி கம்மியா தான் வந்திருக்கும்ன்றது அசம்ஷனா இருக்கும். ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகாது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி கிளப்பிங் ஆஃப் இன்கம்ன்ற ப்ரொவிஷன்ல யாரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ இந்த கெயின்ஸை அவங்களோட இன்கம்ல சேர்த்துருவாங்க. சோ பேசிக்கா டாக்ஸேஷனும் ஹஸ்பண்டோட பேர்ல தான் வந்திருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த 10 லட்சத்துக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. அந்த 10 லட்சத்தை ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல எஃப்டிலயோ ஏதோ ஒரு அசெட் கேட்டகரியில போட்டு அதுக்கு லாபம் பார்த்திருந்தா அந்த லாபத்துக்கான டாக்ஸை ஆக்சுவலா யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அவங்க பேர்ல தான் போட்டிருப்பாங்க. செக்ஷன் 60ல இருந்து 64 வரைக்கும் இந்த கிளப்பிங்க பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. சோ பேசிக்கா இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய கேஸ்ல நான் ஒர்க்கிங் பார்ட்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட டாக்ஸை குறைச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்கன்ற ஒரு காரணத்தினால இந்த ஆக்ட பாஸ்ட்லயே கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்கும் போது எனக்கு அன்ஃபேரா தான் இருந்தது. ஆல்ரெடி நான் சம்பாரிச்சு இன்கம் டாக்ஸ் கட்டி ஒரு பணத்தை என்னோட ஒய்ஃபுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த பணத்தை அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க, அதை அவங்க பேர்ல தானே நியாயமா டாக்ஸ் பண்ணணும்ன்றது நியாயமான கேள்விதான். ஆனா இந்தியால இருக்க டாக்ஸ் லா ப்ரோக்ரெசிவ்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி டாக்ஸ் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இந்த கிளப்பிங்க கொண்டு வந்து ரீசனிங் வச்சிருப்பாங்க. இதுக்கு ஆக்சுவலா 2 ஒர்க் அரவுண்ட் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு யூஸ் கேஸ் எடுத்துப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க, ஆனா ரெண்டல் இன்கம் அவங்க பேர்ல வாங்காம யாரு வேலைக்கு போலியோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வேலைக்கு போனா அவங்களோட பேர்ல ரெண்ட் வேற மாதிரி பண்ணிடுவாங்க. இதையும் டாக்ஸேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்றாங்க. அதாவது ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸ் இருந்து இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு வராங்கன்னா இந்த புது ரெண்டல் இன்கமும் அவங்க கூட சேர்ந்ததுன்னா அதிகமான டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால அவங்களோட ஒய்ஃப் பேர்லயோ ஹஸ்பண்ட் பேர்லயோ யாரு வேலைக்கு போலியோ அவங்க பேர்ல போட்டா டாக்ஸ் குறைவா வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் கிளப்பிங் அப்ளிகபிள். அதாவது இந்த மாதிரி ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல கிடையாதோ அவங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி யார் ஓன் பண்றாங்களோ அந்த ரெண்டை அவங்க பேர்ல தான் டாக்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் நான் என் ஒய்ஃப் பேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டல் இன்கமும் வாங்கியிருக்கேன், நான் எதுவும் மாட்டினது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இன்னும் நம்ம நாட்டுல பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இன்டெகிரேட் ஆகல. ப்ராபபிலி எல்லா பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸும் டெக்னாலஜி கூட இன்டெகிரேட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா ட்ராக்கபிள் ஆயிடும். அந்த மாதிரி ட்ராக்கபிள் ஆச்சுன்னா இது எல்லாமே கிளப்பிங் குள்ள வந்துரும். இந்த மாதிரி கிளப்பிங் ஒரு ரூல் இருக்குன்றதே எனக்கு தெரியாதுன்றதை நம்மளால காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ignorance of law is no excuse னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஒன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால என்ன பனிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாராலையும் வாதாட முடியாது. இப்படி ஒன்னு இருக்குன்றத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்றோம். இப்போ ஆக்சுவலா அந்த டாக்ஸேஷனை ஒய்ஃப் பேர்லயே பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ல பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுப்போம். நான் ஒர்க்கிங் ஸ்பௌஸுக்கு
எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்களோட டெய்லி நீட்ஸ்க்கும் இல்ல சின்ன சின்ன செலவுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அந்த பணத்தை அவங்களா சேமிச்சு ஒரு சேவிங்ஸ் மாதிரி உருவாக்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ரிட்டர்ன் பார்த்தாங்கன்னா அதுக்கு எந்த டாக்ஸும் வராது. டெய்லி எக்ஸ்பென்சஸ் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் சொல்லும்போது ஆக்சுவலா அது ப்ரூவபிளா இருக்கும். அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல 9.5 லட்ச ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா இதை சேவிங்ஸ் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. சோ பேசிக்கா டெய்லி நீட்ஸ்க்கோ இல்ல சின்ன சின்ன செலவுகளுக்கோ கொடுத்த காசை அவங்க சேவிங்ஸா பண்ணி அவங்களா இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டாக்ஸேஷன் அவங்க மேல தான் விழும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஒர்க்கிங் பார்ட்னருக்கு லெண்ட் பண்றீங்கன்னா, அதாவது கடனா நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கேஸ்லயுமே டாக்ஸேஷன் அவங்க பேர்லயே தான் விழும். கடனா கொடுக்கறதுன்னு சொல்லும்போது ஒரு நாமினல் ரேட்ல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கிட்ட சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தோம்னா அந்த கேஸ்லயுமே அது கடன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்றது கஷ்டமாயிரும். அதே மாதிரி அதை கடனா தான் கொடுத்துருக்கோன்றது ப்ரூவ் பண்ற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்மே, அதாவது அவங்க ரீபே பண்றாங்கன்ற டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ்மே இருக்கிறது நல்லது. சோ எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் ஒய்ஃபுக்கு அனுப்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்தா டாக்ஸ் வராதுன்னு நினைக்கிறது ஒரு தப்பான முடிவு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தேவையில்லாம நம்ம பெனால்ட்டியும் இல்ல பனிஷ்மெண்ட்டும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா சிம்பிளா நம்ம அக்கௌண்ட்லயே பண்ணாலும் சரி இல்ல அவங்க அக்கௌண்ட்ல பண்ணாலும் சரி டாக்ஸேஷனை எப்படி கட்டணும்ன்றதை பார்த்துட்டு அந்த மாதிரி கட்டிட்டு போயிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.